இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மக்களின் குரலை மேடைக்கு கொண்டு வரும் தலைவர் நூருல் இசா சண்முகம் முகன். மக்களின் குரல் மேடைக்கு கொண்டு வரும் தலைவராக மட்டும் இன்றி சீர்திருத்தத்தின் சின்னமாகவும் நூருல் இசா அன்வார் திகழ்ந்து வருவதாக பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான முதன்மை அதிகாரி சண்முகம் மூக்கன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலைத்தன்மை விரிவான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் நூருல் இசா தலைமைத்துவம் ஆக்கப்பூர்வமானதாக திகழ முடியும். இந்திய சமூக விவகாரங்களில் அவரது அணுகுமுறை மலேசிய மடானி கட்டமைப்பிற்கு ஏற்ப இருப்பதோடு இது நிதி மற்றும் சீரான வளர்ச்சியையும் வலியுறுத்துகிறது. PKR துணைத் தலைவராக நூருல் இசா பரிந்துரைக்கப்பட்டிருப்பது கட்சியின் நடவடிக்கைகளை வலுப்படுத்த ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் சண்முகம் சுட்டிக்காட்டினார். தேசிய ஒற்றுமை மற்றும் இன வேறுபாடு இன்றி மக்களின் நல்வாழ்வுக்காக போராட்டத்திலும் தேசிய வளர்ச்சி செயல்பாட்டிலும் இந்திய சமூகத்தின் ஈடுபாடும் அவர்களின் குரலும் அதிகமாக ஒலிப்பதை நூருல் இசா உறுதிப்படுத்த முடியும். பெர்மதங் பாவில் அவர் இன பாகுபாடு இன்றி மேற்கொண்ட முயற்சிகள் மக்களுக்கு நல்ல பலனை தந்துள்ளது. என் ஆட்சியில் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே தீர்க்கப்பட்டன. மகாதீர் பெருமிதம். பொதுமக்கள் முன்வைக்கும் குறைகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது விமர்சனம் செய்துள்ளார். பிரதமராக தாம் பதவி வகித்த காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பில் அமைதியாக தீர்க்கப்பட்டன. ஆனால் இப்போது அவை பொது வாதங்களாக மாறி வருவதாக அந்த முதுபெரும் தலைவர் சொன்னார். என் ஆட்சி காலத்தில் கோயில் அல்லது மசூதி அமைந்த இடங்களை உட்படுத்திய பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் அரசாங்கத்திடம் புகார் அளித்து அதை அமைதியாக தீர்த்து கொள்ளலாம். யாரும் அதனை பொது வெளியில் சண்டையாக்க தேவையில்லை என்றார் அவர். மலேசியர்களுக்கு இப்போது பேச்சு சுதந்திரம் இல்லை என்றும் மகாதீர் கூறிக்கொண்டார். அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு கூட சுதந்திரம் இல்லை. அது எது செய்தாலும் நாம் ஆமாம் சாமி போட வேண்டும், இல்லை என்றால் தனித்து விடப்படுவர் என மகாதீர் குற்றம் சாட்டப்பட்டனர். நாட்டில் இப்போது இன அடிப்படையிலான பிளவுகள் அதிகரிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடனை திரும்ப செலுத்தாதவர்களை மிரட்டுவதற்கும் வர்ணத்தை கொட்டுவதற்கும் 100 முதல் 350 ரிங்கிட் வரை பணம் வசூலிக்கப்படும் வட்டி முதலை கும்பல் முறியடிப்பு. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட உரிமம் பெறாத சட்டவிரோதமாக வட்டிக்கு பணம் வழங்கும் கும்பல் அல்லது அலோங் எனப்படும் வட்டி முதலைகளுக்கு எதிராக ஜொஹூர் போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 கைது செய்யப்பட்டனர். ஏப்ரல் தென் ஜொஹூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறையின் D7 பிரிவு ஏப்ரல் 17ஆம் தேதி மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 முதல் 34 வயதுடைய 3 ஆடவர்கள் மற்றும் 27 வயதுடைய ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் M. குமார் தெரிவித்தார். வீட்டின் வாசல் பகுதியில் பெயிண்ட் கொட்டுவது, கதவுகளை பூட்டுவது மற்றும் கடன்களை திருப்ப செலுத்த தவறிய நபர்களை மிரட்டுவது போன்ற துரோக செயல்களை செய்வதற்காக இந்த கும்பலுக்கு 100 ரிங்கிட் முதல் 350 ரிங்கிட் வரை பணம் வழங்கப்பட்டதாக போலீஸ் மேற்கொண்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நடவடிக்கையில் ஒரு கார், 4 கை தொலைபேசிகள், வண்ணம் பூசுவதற்கான கலம், சிறிய கத்தி, சாவியுடன் கூடிய சாவி கொத்து, பாதிக்கப்பட்டவரின் விவரங்கள் அடங்கிய தாள் மற்றும் மிரட்டல் கடிதம் எழுதும் கருவிகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் குமார் விவரித்தார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு 20,000 ரிங்கிட் ஒதுக்கீடு. தியோனி சிங். நாட்டில் தமிழ் மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் இந்திய சமூகத்தின் படைப்பு திறனை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு 20,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மின்னல் FM வானொலியுடன் இணைந்து மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் 2வது முறையாக ஏற்பாடு செய்த 2025 சிறுகதை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 கதைகளை 2000 புத்தகங்களாக அச்சிட இந்த ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுத்தப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். இந்த சிறுகதை புத்தகம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் விநியோகிக்கப்படும். தமிழ் மாணவர்களிடையே வாசிப்பு கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியாகும். அதோடு நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு சிறந்த முயற்சி
இது என்று தாம் நினைப்பதாக அங்காசபுரியில் நடைபெற்ற 2025 சிறுகதை போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது தியோனே சிங் இத்தகவலை வெளியிட்டார். திடீர் வெள்ளம், குடியிருப்பாளர்களை பாதுகாக்க கோய் பிரிமா நிர்வாகம் நடவடிக்கை. ஸ்லாங்கூர், புஜோங், தாமான் மாஸ், கொய் பிரிமா அடுக்குமாடி குடியிருப்பு எதிர்நோக்கி வரும் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குவாலாலங்காட் கட்டட ஆணையர், குவாலாலங்காட் வடிகால் நீர்ப்பாசனத்துறை, கோய் பிரீமியா மேம்பாட்டாளரை உள்ளிட்ட அதிகார தரப்புடன் தாங்கள் இணைந்து செயல்பட்டு வருவதாக அடுக்குமாடி மேலாண்மை அமைப்பான JMB கூறியுள்ளது. திடீர் வெள்ள விஷயத்தில் நிர்வாகம் எதுவுமே செய்யாமல் கைவிரித்து விட்டதாக கூறப்படுவது உண்மை இல்லை என அதன் செயலாளர் சுனிதா ருத்ரம் தெளிவுபடுத்தினர். திடீர் வெள்ளம் குறித்து குடியிருப்பாளர்கள் சிலரின் அதிருப்தி மற்றும் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விதமாக இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுரை சார்பாக இருந்ததாக குறிப்பிட்ட சுனிதா, எடுக்கப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு முயற்சிகளை அது புறக்கணித்திருப்பதாக தெரிவித்தார். கோய்பெரிமா கட்டுமானத்துக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குள், அதாவது 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை அப்பகுதியில் வெள்ளம் இல்லை. இந்நிலையில் 2021இல் ஏற்பட்ட வெள்ளம் வரலாறு காணாதது. இவ்வாண்டு ஏப்ரலில் ஏற்பட்ட வெள்ளமும் வழக்கத்திற்கு மாறானது என்று வெளியிடப்பட்டுள்ளது. அபுதாபியில் புதிய நீர் பூங்காவை டிஸ்னி புது திட்டம். உலகளாவிய நிதி மற்றும் பொழுதுபோக்கு மையமாக நாட்டின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் ஐக்கிய அரபு சிற்றரசில் தீம் பார்க் எனப்படும் நீர் பூங்கா திறக்கப்படும் என அந்த திட்டத்தை வால்ட் டிஸ்னி நிறுவனம் புதன்கிழமை அறிவித்தது. இந்த கடற்கரை உல்லாச தளம் அபுதாபியின் யாஸ் தீவில் அமைந்திருக்கும் உள்ளூர் நிறுவனமான மிரலுடன் இணைந்து உருவாக்கப்படும். மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகளை சேர்ந்த சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதாக டிஸ்னி தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு வருகை புரிவதற்கு முன்னதாக இந்த அறிவிப்பை டிஸ்னி வெளியிட்டுள்ளது. டிஸ்னிலேண்ட் அபுதாபி உண்மையிலேயே டிஸ்னியாகவும் தனித்துவமான ஐக்கிய அரபு சிற்றரசாக இருக்கும் என்று டிஸ்னி தலைமை நிர்வாக அதிகாரி ராபர்ட் இகர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பெர்லிஸில் பாலியல் குற்றங்கள் 31% உயர்வு. பெர்லிஸ் மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் 31 விழுக்காடு அதிகரித்துள்ளன. 2023இல் 39 சம்பவங்கள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டு 12 சம்பவங்கள் அதிகரித்ததாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது அப்துல் ஹலீம் கூறினார். அவற்றில் 98 விழுக்காட்டு சம்பவங்கள் சந்தேக நபர்கள் மற்றும் வயது குறைந்தவர்களுக்கு இடையில் பரஸ்பர இணக்கத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த பாலியல் உறவாகும். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் 12 முதல் 16 வயது பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கருவுற்று குழந்தை பிரசவித்த சம்பவங்களும் உண்டு என அப்துல் ஹலீம் சொன்னார். ஃபேஸ்புக், டிக்டாக், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் காதலர்களை தேட முற்பட்டு பலர் இதில் சிக்கிக் கொள்கின்றனர். சாதாரணமாக அறிமுகமாகி நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் பாலியல் உறவு வரை போய் விடுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்க பள்ளி அளவில் விழிப்புணர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அப்துல் ஹலீம் மேலும் சொன்னார். செம்பனை தோட்டத்தில் மனித எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. ஸ்லிம் ரிவர், ஜாலான், கோலஸ்லிம், புக்கிட் பேசோட் செம்பனை தோட்டத்தில் மனித எலும்புக்கூடு கண்டெடுப்பு. இது தொடர்பான விசாரணையில் உதவ குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்களை இழந்த பொதுமக்கள் தகவல் வழங்க முன்வருமாறு முவாலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹஸ்னி கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவரை அடையாளம் காண்பதற்கு தற்போது விசாரணை நடத்தப்படுகிறது. செம்பனை தோட்டத்திற்கு அருகில் தனது தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த பொதுமக்களில் ஒருவரால் அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 5:13 அளவில் பொதுமக்களிடம் இருந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசிற்கு தகவல் கிடைத்தது. அந்த எலும்புக்கூண்டில் 2 கைகளும் காணப்படவில்லை. அந்த எலும்புக்கூடு தடயியல் பரிசோதனைக்காக ஈப்போ ராஜா பெய் முச்சூரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குலுவாங்கில் தடம் புரண்ட கார் வீட்டுக்கு வெளியே பெருக்கி கொண்டிருந்த முதியவரை மோதியது. ஜோஹர் சிம்பாங் ரெம்பாங் தாமான் தியாரா பெட்டானாவில் வீட்டின் முன்பு பெருக்கிக் கொண்டிருந்த 61 வயது முதியவர் தடம் புரண்டு வந்த காரால் மோதப்பட்டார்.
நேற்று மாலை 8:30 மணி அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக குலுவாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பஹ்ரைன் முகமது நோ கூறினார். வேலை முடிந்து ஜொஹூர் பாருவில் இருந்து சிம்பாங் ரெம்பாங் திரும்பும் வழியில் 37 வயது தாதி ஓட்டி வந்த டொயோட்டோ யாரிஸ் கார் கட்டுப்பாட்டை இழந்து அம்முதியவரை மோதியது. அதில் இடது கால் எலும்பு முறிவுக்கு ஆளானதோடு நெற்றியிலும் அவர் காயமுற்றார். தாதிக்கு நெஞ்சு பகுதியில் லேசான வலி ஏற்பட்டது. அங்கிருந்த மின்சார கம்பத்தை கார் மோதி அது உடைந்து விழுந்தது. இருவருமே குலுவாங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவ்விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதத்தில் உலக வெப்பநிலை கிட்டத்தட்ட சாதனை அளவை எட்டியது. ஏப்ரல் மாதத்தில் உலக வெப்பநிலை சாதனை அளவை எட்டியிருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை கண்காணிப்பாளர் மையம் இன்று தெரிவித்துள்ளது. இது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்ப தொடரை நீட்டித்து உலகம் எவ்வளவு விரைவாக வெப்பமயக்கூடும் என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு வெப்பமான எல்னினோ நிலைமைகள் மறைந்ததால் சாதாரண வெப்பம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு வரை வெப்பநிலை தொடர்ந்து அதே நிலையிலேயே உள்ளது. கோப்பர்னிக்கஸ் காலநிலை மாற்ற சேவை தனது அண்மைய செய்திக்குறிப்பில் ஏப்ரல் மாதம் அதன் தரவு தொகுப்பில் 2வது வெப்பமான மாதமாக மாறியது. இது செயற்கைக்கோள்கள், கப்பல்கள், விமானம் மற்றும் வானிலை நிலையங்களில் இருந்து பில்லியன் கணக்கான அளவீடுகளை பெறுகிறது. கடந்த 22 மாதங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் தொழில்துறைக்கு முந்தைய நிலைகளை விட 1.5% தாண்டியது. பாரிஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெப்பமயமாதல் வரம்பு அதை தாண்டிய பெரிய மற்றும் நீடித்த காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் அதிக வாய்ப்புள்ளது.